ஆக்கப்பூர்வமானவர்களை படித்தவர்களை எல்லாம் அழைத்து இவர்கள் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் என்று, சமூக ஆர்வலர்கள் என்று ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்து கொண்டு ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆக தொலைக்காட்சி ஊடகங்களில், விவாதகங்களில், யூடியூப் சேனல்களில் பேசுகிறவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்களா? இல்லை. பத்திரிகை துறையிலே அவர்கள் அனுபவம் பெற்றவர்களா என்றால் இல்லை. ஏதோ பேச வேண்டும், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும், போட்டி போட்டு போகிற ஊடகத்துறையில் நம்முடைய ஊடகமும் நம்முடைய சேனலும் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்வதற்கும் தன்னுடைய இருப்பை தெரிவித்துக் கொள்வதற்கும் இன்றைக்கு பல பேர் ஊடகங்களை நடத்துகிறார்கள். ஊடகவியலாளர்கள் என்கிற முகவரியை அவர்கள் முன்வைத்து கொண்டு பேசுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பிரபலமான பத்திரிகை தினமலர். எல்லா தட்டு மக்களும் படிக்கிற ஒரு பத்திரிகை என்கிற அந்த நிலையை உருவாக்கி அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது அவர்கள்தான் சொல்லுகிறார்கள் தரமான பத்திரிகை என்று. ஆனால் அதை திறந்து பார்த்தால், படித்து பார்த்தால் கூவம் நாறுகிறது. திராவிட முன்னேற்றக் கழக அரசை அகற்ற வேண்டும், தூக்கி எறிய வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகை இயங்கி வருகிறது என்றால் அது தினமலர் தான். உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுவதிலும், இந்த அரசாங்கத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிற செய்திகளை ஆராய்ந்து அதை தூசு தட்டி பெரிதாக்கி அதை பூதாகரமாக வெளியிடுவதிலும் கைதேர்ந்தவர்கள் தினமலர் பத்திரிகை நிர்வாகம். ஆக அப்படிப்பட்ட தினமலர் நிர்வாகத்தோடு தமிழ்நாட்டில் ஒரு ஊடகவியலாளர் என்கிற முத்திரையோடு வருகிற ஒரு பீகார்காரன், பீடை நாய் ரங்கராஜ் பாண்டே என்கிற ஒரு பாப்பான் இன்று ஒரு கருத்து கணிப்பை எடுத்து அவன் வெளியிட்டிருக்கிறான். வழக்கமாக அவன்தான் அறிவாளி என்று பேசுவான். அவனை மிஞ்சி தமிழ்நாட்டிலே யாரும் பத்திரிகை துறையிலே உச்சம் தொட்டவர்கள் இல்லை என்று பேசுவான். அவனுக்கு இருப்பது தான் மூளை, பிறருக்கு இருப்பதெல்லாம் கொழுப்பு என்று பேசுவான். கொழுப்பு கொஞ்சம் கூட குறையாதவன், அகங்காரம் பிடித்தவன், பணம் காசு துட்டு என்று நாயாய் அலைகிறவன். பணத்துக்காக இன்றைக்கு பத்திரிகை துறையை அடமானம் வைக்கிற வேலையை செய்கிற அந்த ரங்கராஜ் பாண்டே சாணக்கியா என்கிற ஒரு சேனலை நடத்துகிறான். அந்த சாணக்கியா என்கிற சேனலின் மூலம் ஒரு கருத்து கணிப்பை அவர்கள் தினமலரோடு சேர்ந்து இந்த ரங்கராஜ் பாண்டேயும் 26 தேர்தலில் எப்படி கள நிலவரம், மக்கள் நிலவரம் என்று அவர்கள் கருத்து கணிப்பை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். கருத்து கணிப்பு மாதிரி தெரியவில்லை. ஏதோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பிஜேபி கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே காசு வாங்கி கொண்டு கூவுகிறது மாதிரி இருக்கிறது இந்த கருத்து கணிப்பு. தினமலர், சாணக்கியா இணைந்து நடத்துகிற கருத்து கணிப்பு ஜனவரி 2026 அன்று இன்றைய தினமலர் நாளிதழில் வந்திருக்கிறது. தமிழகம் முழுவதிலும் 4500 பேரிடம் எடுத்த கருத்து கணிப்பில் போலிகள், தகவல்கள் பற்றாக்குறை நீங்களாக 1321 பேரிடம் இருந்து கிடைத்த தகவலின்படி சட்டசபையில் 234 தொகுதிகளிலும் மக்களின் மனநிலை இந்த ஜனவரியில் எப்படி உள்ளது என்பதற்கான சில பதில்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மக்களின் மனநிலையை பற்றி